வணக்கம் என் அன்பு மக்களே. இன்றைக்கி நான் என்ன ரெசிபி செய்ய போகிறேன் அப்படின்னா அதலக்காய் அப்படின்னா பாவைக்காய் மாதிரியே சின்ன சைஸில் இருக்கும். அது மார்க்கெட்டில் எப்போவாவது தான் வரும். ஆனால் நிறைய மக்களுக்கு அதோட மருத்துவ குணம் தெரியாதனால அதை கண்டுக்காமலே விட்டுருவாங்க. இந்த காயை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கி அதை நீங்கள் சாப்பிடுங்க. ஏன்னா ரொம்ப மெடிசினல், ரொம்ப எல்லா வயதினரும் அதை சாப்பிடலாம். என்ன பாவைக்காயோட கூட கொஞ்சம் கசப்பாக இருக்கிறதுனால நிறைய மக்கள் அதை விட்டுருவாங்க. ஆனால் கசப்பு நம்ம ஃபுட்டில் கண்டிப்பாக நம்ம சேர்க்கணும் எப்போவுமே. இப்போ நான் 1/2 கிலோ அதலக்காய் வாங்கியிருக்கேன். இதை இப்போ நான் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கழுவ போகிறேன். எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்னா, அந்த பின்னால் ஒரு குச்சி இருக்குது பாருங்கள், அதை பிச்சு போட்டுறணும், அவ்வளோதான். நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நல்லா கழுவிட்டு இதுக்கு தேவையான மசாலா என்னென்ன ஆட் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். அதலக்காய் நல்லா கழுவியாச்சு. இப்போ இதில் தேவையான மசாலா என்னென்னா, முதலாவது மிளகாய் பொடி போடுறேன். நான் எப்போவுமே மிளகாய் வத்தல் வாங்கி மிக்சியில் அடித்து தான் யூஸ் பண்ணுவேன். அதனால் கொஞ்சம் குறன்னு தெரியும். நெக்ஸ்ட்டு மஞ்சள் போடுறேன். அப்புறம் உப்பு. 3 நல்லா கலந்து விட்டுடலாம். ரொம்ப ஈஸி ரெசிபிங்க. டக்குன்னு போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். மற்ற காய் மாதிரி ரொம்ப நேரம் ஆகாது. இப்போ அடுப்பில் ஒரு வறுக்கச்சட்டி வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் கூடுதல் அளவே விடுறேன். இதே அதலக்காய் நம்ம என்ன பண்ணுவோம், டீப் ஃப்ரை பண்ணலாம், அப்படியே பொரித்து எடுத்து வைக்கலாம், அப்படியும் செய்யலாம். நான் இப்போ செய்ய போகிறது என்னென்னா கூட்டு மாதிரியே, ஆனால் எண்ணெய் கொஞ்சம் கூட வச்சுட்டு அப்படியே உள்ளே போட்டு கிளறி விட்டு பொரித்து எடுக்க போகிறேன். எல்லா அதலக்காயும் உள்ளே போட்டாச்சு. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கிட்டேன். பாருங்கள், நல்லா எண்ணெயிலே வேகுது. இப்போ இது அப்பப்போ நான் திருப்பி விட்டுருவேன். அப்போ தான் எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக வேகும். அவ்வளோதான், என்னோடய அதலக்காய் முடிஞ்சுது. இது அடியில் இருக்கிற எண்ணெயெல்லாம் ஒரு ஃபில்டரை வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு கண்டெய்னரில் எடுத்து வச்சுட்டேன். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி ரெசிபி. இதை சாம்பாருக்கு வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சோறுக்கும் வச்சு சாப்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்காக நன்றி. இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லோரும் நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.